சிஎஸ்கே அணியில் புதிய பவுலர், மொத்த ஸ்ட்ராட்டஜியையும் மாற்றிய தல தோனி, எதிர்பாராத பயங்கர ட்விஸ்ட். அதாவது, இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில், அதற்கான பயிற்சிகளில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் ஈடுபட்டு வருகிறது. அதிலும் முதல் போட்டியில் கேகேஆர் அணியும் ஆர்சிபி அணியும் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இரு அணிகளும் தற்போது தீவிர வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கேகேஆர் அணியில் நம்ம ரிங்கு சிங் வலைப்பயிற்சிகளில் அதிரடியாக விளையாடி வருகிறார். ஆகவே இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே கேகேஆர் அணி ஆர்சிபி அணியை விட பயிற்சிகளில் முன்னோக்கி இருக்கிறது. மேலும் இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்ததாக சிஎஸ்கே அணி மோதப்போகும் முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த போட்டிதான் ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனிலும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் போட்டியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் என்றாலே ஐபிஎல் உலகில் தனி மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த இரு அணிகள் மோதும் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இதனால் இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்த்தால், மும்பை அணியின் பலவீனம் ஜாஸ்பிரிட் பும்ரா முதல் ஓரிரு போட்டிகளில் விளையாட மாட்டார் என்பது. அதேபோல மும்பை அணியின் கேப்டன் ஹார்திக் பாண்டியா முதல் போட்டியில் பங்கு பெற மாட்டார். இந்த 2 முக்கிய வீரர்களின் இல்லாமைதான் மும்பை அணிக்கு பலவீனமாகும். மும்பை அணியின் பலம் என்பது சூரியகுமார் யாதவ் கேப்டனாக விளையாட இருக்கிறார். T20 வரலாற்றில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி அதிக வெற்றிகளை குவித்துள்ளது. ஆகவே இது மும்பை அணிக்கு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சிஎஸ்கே அணியின் பலவீனம் என்பது நம்ம தல தோனி இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி செய்வது. இதுதான் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை ருத்ராஜ் சிறப்பாக செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. சிஎஸ்கே அணியின் பலம் என்பது தல தோனி அணியுடன் இருப்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. தோனியின் வழிநடத்தல் அணிக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இப்போது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் ஒரு முக்கிய தகவல் ஒன்று வந்துள்ளது. அது என்னன்னா, சிஎஸ்கே அணியின் இளம் வீரரான சாய் ரஷீத் பயிற்சியில் காயமடைந்துள்ளார். இவரின் காயம் உடனடியாக குணமடைந்தால் இவர் தொடர்வார். ஆனால் குணமடையாவிட்டால் இவருக்கு பதிலாக மாற்று வீரர் ஒருவரை சிஎஸ்கே அணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம் சிஎஸ்கே. அந்த மாற்று வீரர் நவீன் உல்ஹக் தாங்க. ஆப்கானிஸ்தான் அணியின் முன்னணி நட்சத்திர பந்து வீச்சாளரான நவீன் உல்ஹக்கையே சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கடந்த ஐபிஎல் ஏலத்தில் இவரை எந்த அணியும் தேர்வு செய்யவில்லை. ஆனாலும் கடந்த சீசனில் விராட் கோலி மற்றும் நவீன் உல்ஹக் இடையே நடந்த மோதல் உலக அளவில் பேசுபொருளானது. விராட் கோலிக்கு இணையாக இவரும் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். சிஎஸ்கே அணிக்கு நவீன் உல்ஹக் வருவது பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நவீன் உல்ஹக் ஒரு சிறந்த டெத் ஓவர் பவுலர். சமீபத்தில் T20 லீக்குகளில் தொடர்ச்சியான போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகிறார். கடைசி ஓவர்களில் சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் என்பதால் இவர் வருவது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் பலம்தான். சிலர் இவருக்கு ஐபிஎல் அனுபவம் குறைவென்று சொல்லலாம். ஆனால் இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் சிஎஸ்கேவுக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே நவீன் உல்ஹக் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார் என்பது உறுதியே.